வணக்கம் 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 நண்பர்களே. பெரியநாயகி கிச்சன் இன்ஜினியரிங்ல இருந்து நான் உங்க சூர்யா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஸ்டீமர் மிஷினுங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ரைஸ், வெஜிடபிள்ஸ், மீட், தால் இந்த மாதிரி எதுனாலுமே நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிஷினை பத்தின ஸ்பெசிபிகேஷன் அண்ட் டீடைல்ஸ்லாம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டீமருங்க. இந்த ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி, சாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வெஜிடபிள்ஸ் எந்த காய்கறினாலும் நீங்கள் இதை வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ மீட்டு, சிக்கன், மட்டன், பீஃபு இந்த மாதிரி எந்த மீட்டாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் பருப்பு வகைகள், தால் இந்த மாதிரி பல விதமான எல்லா ஐட்டம்ஸுமே இதில் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸ்லேயும் கொடுக்குறோம், எலக்ட்ரிக்லேயும் கொடுக்குறோம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வேணும்னா எலக்ட்ரிக்கில் மூலியமாக ரன் ஆகிற மாதிரி மிஷின் வேணும்னா எலக்ட்ரிக் எடுத்துக்கலாம். இல்லை கேஸ் வேணும் அப்படின்னா கேஸாகவும் எடுத்துக்கலாங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 ட்ரே இருக்குது, 12 ட்ரே இருக்குது, 24 ட்ரே இருக்குங்க. இந்த மாதிரி 3 மாடல் இருக்குது. உங்களுக்கு எந்த மாடல் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த மாடல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 8 ட்ரேல கேஸுங்க. இது கேஸால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷினுங்க. இதில் மொத்தம் 8 ட்ரே வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ட்ரே, 12 ட்ரேல வந்து எலக்ட்ரிக். ஸோ இதில் ஒன்று உங்களுக்காண்டி சாம்பிளுக்காக வீடியோக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது 12 ட்ரே எலக்ட்ரிக்குங்க, இது 8 ட்ரே கேஸுங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதுதாங்க இந்த ஸ்டீமர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே தான் வரும். இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிலோ அரிசி நீங்கள் ஒரு ட்ரேல போட்டுக்கலாம். இப்போ 8 ட்ரேங்கும் போது 4 × 8 அப்ராக்சிமேட்டாக ஒரு 24 கிலோ அரிசி வந்து ஒரு டைமில் வைக்கணும். டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்டீம் ஆகி கிடச்சிடுங்க. கேஸ் ஆகினாலும் எலக்ட்ரிக்காக இருந்தாலும் டைமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுனாலுமே நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுட்டிங்கன்னா வித்தின் மோஸ்ட்லி ஒவ்வொரு ஐட்டம் பொறுத்து மாறுங்க. நீங்கள் இப்போது வெஜிடபிள்ஸ் வைக்கிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். அதே மாதிரி மீட்டெல்லாம் வைக்கணும் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் தகுந்த மாதிரி மாறும். பட் எதுனாலுமே நீங்கள் இதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 8 ட்ரே இந்த மாடலு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து 12 ட்ரே மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரே டைமில் 12 ட்ரே வச்சுக்கலாம். 12 ட்ரேல இது வந்து எலக்ட்ரிக்கு. இதுவும் சேம் தான். உங்களுக்கு நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதுவும் அதே தான். இதில் ஒரு டைமுக்கு நீங்கள் 12 ட்ரே வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸை விட எலக்ட்ரிக் வந்து கம்மியாகும். கேஸ் எப்பயுமே ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த உங்களால் கேஸ் வைக்க முடியும்னா நீங்கள் கேஸ் எடுத்துக்கலாம். இல்லை எலக்ட்ரிக் வேணால் எலக்ட்ரிக் எடுத்துக்கலாங்க. சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வரும். நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணாலும் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான். எலக்ட்ரிக் கொஞ்சம் அதிகமாக வரும். அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஈக்குவலாக தான் வரும். இதில் இன்னொன்று என்ன கன்வீனியன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி, இடியப்பம் இந்த மாதிரி வேக வைக்கணும்னா இட்லிக்கு ஸ்பெஷலாக ட்ரே செஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. அது தனியாக வரும். அந்த ட்ரேயும் இதுக்காண்டியே ஸ்பெஷலாக இட்லி ட்ரே செஞ்சு இல்லை இட்லி கூடவே நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிஷினோட டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால் காமிக்க முடியல. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்டாக சொல்லிட்டோம். பட் இதோட டெமோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களால் காமிக்க முடியல. ஏன்னா இது டெமோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய டைம் எடுக்குங்க. ஸோ இதுக்கு நாங்கள் தனியாக ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த மிஷினை பற்றி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் மல்டி பர்பஸ் மிஷினுங்க. உங்கள் செஃப்கிட்ட வந்து இந்த ஒரு மிஷினை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான மிஷினாக இருக்கும். அவருக்கு டெய்லி ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு மிஷினுங்க. இந்த மிஷினை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை இந்த மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.